இப்ப இரண்டு அணியிலும் விவாதம் முடிஞ்சிருச்சு. இன்றைய திரைப்படங்கள் சமுதாயத்தை சீரழிக்கிறதா சீர்படுத்துகிறதா, இதுக்கு ஒரு சரியான தீர்வை காணணும்னு சொல்லி தான் இந்த தலைப்பை இந்த ஞாயிறு பட்டிமன்றத்தில் கொடுத்துருக்குறாங்க. ரெண்டு பேர் பேச்சையும் பேசினது கேட்டதுக்கு பின்னால நான் சில விஷயங்களை உங்கள் முன்னால் பகிர்ந்து கொண்டால்தான் இந்த பட்டிமன்றத்துக்கு தீர்ப்பை பார்க்க முடியும். இப்போ சீரழிக்குது அப்படின்னு சொல்கிறவங்க ஒட்டுமொத்தமாக சினிமா காட்சியிலிருந்து, கதையிலிருந்து, வசனத்திலிருந்து, பாட்டிலிருந்து எல்லாமே இந்த நாட்டை குட்டிச்சுவராக்குதுன்னு சொன்னாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு ஆணும் பெண்ணும் பேசிக்கிட்டு இருந்தா அதுக்கு பேர் கெமிஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய கலாச்சாரம் வந்துருச்சு. அப்போ பேசுனா கெமிஸ்ட்ரினா, ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுனா பிசிக்ஸா, ரெண்டு பேரும் சேர்ந்து ஓடுனா பயாலஜியா? அப்போ பள்ளிக்கூடத்தில் போய் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிலாம் படிக்க வேண்டியதில்லை போல. இந்த சினிமாவை பார்த்து இப்படித்தான் இருக்குங்கிற ஒரு நினைப்பை கொடுக்கறது, இது எப்படி ஏற்றுக்கிற முடியுங்கிற மாதிரி தான் இவர்கள் திரைப்படத்தை தவறு சொன்னது. அதுக்கப்புறம் பாடல்கள்லாம் சொன்னாங்க, நிறைய பாட்டை சொன்னாங்க. நான் ஒரு சாதாரணமாக ஒரே ஒரு பாட்டை நம்ம பார்க்கலாம். இப்போ தங்கச்சி வீட்டுக்காரருக்கே நம்ம ரொம்ப மரியாதை கொடுப்போம். சாதாரணமாக தங்கச்சி வீட்டுக்காரர் தானே, இங்கே வாப்பா போப்பா அப்படின்னு பேசிட முடியுமா தமிழ்நாட்டில்? வாங்க மாப்பிள்ள, வயசில் குறைஞ்சிருந்தா கூட வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க மாப்பிள்ள, சாப்பிட்றீங்களா மாப்பிள்ள, இப்படித்தான் கேட்போம். அதே இது அக்கா வீட்டுக்காரன்னு வச்சுக்கோங்க, மரியாதை இன்னும் கூடும். ஏன்னா வீட்டுக்கு மகனோடு சேர்ந்த மருமகனாக அவர் வர்றாரு, ஆனால் மகன் மாதிரி அவருக்கு மரியாதையை கொடுப்போம். வாங்க மச்சான், வாங்க மாமா அப்படின்னு கூப்பிடுவோம். இதுதான் அக்கா மாப்பிள்ளைக்கு இருக்கக்கூடிய மரியாதை. ஒரு சினிமா பாட்டு சொல்லுது, எங்க அக்காவுக்கு ஏத்த மாப்பிள்ள எங்க இருக்கேன் பயவுள்ள. இப்படி மரியாதையா சொன்ன கலாச்சாரத்தை தூக்கி போடுற மாதிரி இப்படி பாட்டு வந்திருக்குது. இந்த பாட்டெல்லாம் வர்ற இந்த திரைப்படத்தை சீரழிக்குதுன்னு தானே சொல்ல முடியும். எப்படி சொல்ல முடியும்னு நமக்கு மனசுல சிந்தனை வருது. அதுக்கப்புறம் பல விஷயங்களை சொன்னாங்க. சின்ன பையங்களை கூட கெடுத்து வச்சிருக்குனாங்க. இப்போ அந்த காலத்துல நம்மளும் சினிமா பார்த்துருக்கோம். அந்த படத்தோட முடிவை அவ்வளவு எளிதில் கணிக்க முடியாது. நம்மளாலலாம் அந்த போக்க இந்த இப்போ இதே நடக்கும், இப்போ பாரு இந்த இதே நடக்கும் அப்படின்லாம் சொல்ல தெரியாது. அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் இன்னைக்கு சின்ன பையங்க எந்த அளவுக்கு சினிமாவுக்குள்ளே போயிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம், ஒரு வழக்கறிஞர் எனக்கு ஒரு நாள் சொன்னார். என் மையன் படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அந்த படத்தில் ஒரு பொண்ணை ரெண்டு பேர் காதலிக்கிற மாதிரி படம் பார்த்துக்கிட்டே இருந்தவன் என்னைய பார்த்து சொன்னேன், அப்பா இப்போ கொஞ்ச நேரத்தில் பாருங்க, இந்த முக்கியமான ஆளாக இருக்கிறவன் கொஞ்ச நேரத்தில் டம்மி பீஸ் ஆயிடுவேன், நான் உன்னைய காதலிக்கல அவனத்தையும் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாப்பா அப்படின்னு சின்ன பையன் கூப்பிட்டு சொன்னானா. ஆக படத்தில் வர்ற காட்சியை இவன் எந்த அளவுக்கு மனசில் போட்டு இதுதான் நடக்க போதுங்கிறத யோசிக்கக்கூடிய அளவிற்கு திரைப்படம் சிறுவர்களுடைய மனதுக்குள்ளே கூட போய் புகுந்திருக்கிறது என்று சொன்னால் எதிர்காலத்தில் இளைய தலைமுறையினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் கேள்வி கேட்கிறோம் என்று சொல்லி கணபதி சுப்பிரமணியமும் ரவிச்சந்திரன் காளீஸ்வரியும் இங்க பேசினாங்க. நிறைய விஷயத்தை பார்க்கலாம். எதெல்லாம் காட்டக்கூடாதோ சொல்லக்கூடாதோ அதை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சினிமாவா இன்னைக்கு வந்துருச்சு. அதனால் இவர்கள் சொல்லுவதை போல சீரழிக்கிறது என்ற எண்ணம் தானே நமக்கு வரும் என யோசிக்கலாம். அப்புறம் இன்னைக்கு பார்க்கலாம், சொன்னாங்க அவங்க சொன்ன விஷயத்துல இன்னைக்கு எதை எடுத்தாலும் வன்முறையா இருக்குன்னாங்க, எதை எடுத்தாலும் ஒரே தீவிரவாதம், ஒரே ஆபாசம் சொன்னாங்க. அதற்கு சீர்படுத்துகிறது என்றவர்கள் அருமையா பதில சொன்னாங்க. நீங்க பூரா மோசமான படமா பார்த்துட்டு பேசக்கூடாது, எத்தனை நல்ல படம் வந்திருக்கு தெரியுமா? நீங்க படங்களினுடைய பட்டியல் எண்ணிக்கையை சொன்னீங்க. இப்ப அவங்க சொன்ன மாதிரி 103 படங்கள் எண்ணிக்கையில் இருக்கலாம், ஆனால் அதிலே மக்களால் பேசப்பட்ட படம் எது என்று பார்த்தால் உண்மையிலேயே நல்ல கருத்தை சொன்ன படங்களை மட்டும்தான் மக்கள் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருப்பார்களே தவிர தவறான படத்தை யாரும் பேசுறதில்லை. பேர் எப்படி வேணாலும் வைக்கலாம், அவங்களோட வருத்தப்பட்டாங்க. பெயர்களை பாருங்க, இதெல்லாம் ஒரு பேரா? போக்கிரின்னு கூட படம் வந்துச்சு, களவாணின்னு படம் வந்துச்சு. இதெல்லாம் சமுதாயத்தில் சொல்லக்கூடாத வார்த்தை தான். போக்கிரின்னு ஒருத்தனை சொன்னாலே அன்னைக்கெல்லாம் வெக்கப்பட்ட காலம், களவாணி பைய அப்படின்னு சொன்னாலே வெக்கப்பட்ட காலம். இதெல்லாம் படப்பேரா வச்சாங்க. ஆனால் நல்ல நல்ல படங்கள் தான் இந்த நாட்டிலே ஓடியது, மற்ற படம் ஓடியதா என்ற கேள்வியை கேட்டாங்க. ஒரு படம் வந்துச்சுங்க, இதுதான்டா போலீஸ். அந்த படம் பேர் பார்க்கிறப்ப ஏதோ மரியாதை இல்லாத மாதிரி தெரியும், ஆனால் ஒரு காவல்துறை நினைத்தால் எப்படி அநீதியை அழிக்க முடியும் என்பதனை சித்தரித்து காட்டிய படம் அந்த படம். இதெல்லாம் பார்த்துட்டு உடனே ஒரு ஆள் படப்பேர் வச்சான், நான் தாண்டா எம்எல்ஏன்னு, நீ தாண்டா பார்க்கணும்னு மக்கள் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க.
இத மாதிரி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உடனே எதை வேணாலும் பேரா வச்சு எடுத்தா அதை மக்கள் ஏற்றிருக்காங்களா? இல்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. நல்ல கருத்து, நல்ல காட்சி, நல்ல பாட்டு வருகிற போது அதைத்தான் மக்கள் அங்கீகரித்திருக்கிறார்களே தவிர வேற எதையும் அங்கீகரிக்கலைன்னு சொல்லி அருமையா சொன்னாங்க. வாகை சூடவா படத்தை சொன்னாங்க. இன்னும் சொல்லலாம், பள்ளிக்கூடம் சொல்லலாம், பேராண்மை சொல்லலாம். இப்ப வந்திருக்கு சுதந்திர போராட்ட வரலாறை காட்டக்கூடிய உரிமை படம். இப்படி நல்ல படத்தை பட்டியலிட்டால் நினைவில் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் மோசமான படத்தை ஒன்னு ரெண்ட தொட்டு காட்டலாமே தவிர எங்க படத்தினுடைய எண்ணிக்கையை பூரா சொல்லிருங்க பார்ப்போம். ஏன் தெரியாதுன்னா அது வந்ததும் தெரியாது, அது தேட்டரை விட்டு ஓடுனதும் தெரியாது. அதனால நம்ம மனசுல நிக்காது. அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். நின்ற படங்களை பாருங்கள். நல்ல கருத்துக்களை சொன்னார்களா இல்லையா என்று இவர்கள் அழகாக விவாதத்தை சொன்னார்கள். அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம மக்கள் நல்ல பாட்டை ரசிக்கிறாங்களா அல்லது மோசமான பாட்டை ரசிக்கிறாங்களா என்று ஒரு கேள்வி எழுப்பி பார்ப்போம். அன்னைக்கு கடல் மீன்கள்னு ஒரு படம் வந்துச்சுங்க. இந்த கடல் மீன்கள்ங்கிற படத்துல படம் வர்றதுக்கு முன்னாலேயே பாடல் வெளியிட்டாச்சு. அந்த பாட்டு தமிழ்நாடு பூரா கேட்குது. என்ன பாட்டுனா, மதினி மதினி கொழுந்தா கொழுந்தா மதினி மதினி மச்சா இல்லையா இப்ப வீட்டுல கொழுந்தா கொழுந்தா எதுக்கு கேக்குற அப்படின்னு அந்த பாட்டு வருங்க. உடனே அதுக்கு பதில் பாட்டு வரும், நான் ராத்திரிக்கு துணையாக வரலாமா. இந்த பாட்டு கேசட்ல வெளியிட்ட உடனே தமிழ்நாட்டு மக்கள் கொந்தளித்தார்கள். பத்திரிகைகள் கண்டனம் தெரிவித்தன. இந்த நாட்டிலே மதினியை தாய்க்கு சமமாக நினைக்கக்கூடிய தமிழர்கள் வாழக்கூடிய நாட்டில் இந்த பாட்டு வந்துச்சுன்னா அந்த படத்தை திரையிடுவதற்கு நாங்கள் முற்றுகையிடுவோம், தடுப்போம்னு சொன்னாங்க. உடனே மக்களினுடைய கோரிக்கையை ஏற்று பாடல் வரியை படத்தை போய் பார்க்கின்ற போது மாற்றினார்கள். இந்த வரியை பூரா தூக்கிட்டு பாட்டு போட்டாங்க. மயிலு மயிலு குமரா குமரா என்று அந்த வரி மாற்றப்பட்டது என்று சொன்னால் மக்கள் விழிப்போடு இருந்து திரைப்படத்தை ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான உதாரணம். எந்த பாட்டு வேணாலும் போட்டா மக்கள் கேட்டுருவாங்க, ரசிச்சிருவாங்க, அதுக்குத்தான் ஆடுவாங்க பாடுவாங்க என்று நினைப்பதற்கு இன்றைய மக்கள் இடம் கொடுக்கவில்லை. மக்களிடத்திலே நல்ல படம் எது, நல்ல பாட்டு எது என்று ரசிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. அதைத்தான் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அழகாக இவர்கள் சொன்னார்கள். ஆற்றல் இந்த மக்களுக்கு இருக்கிறது. சரி, கொஞ்ச காலத்துக்கு முன்னாலதான் இருந்துச்சா, இப்ப இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். சமீபத்திலே வெளிவந்த ஒரு படம் நடுநிசி நாய்கள்னு. அந்த நடுநிசி நாய்கள்ங்கிற படத்தை எடுக்கலேனா, தேட்டரை விட்டு எடுக்கலேனா மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும். நாங்க இன்னைக்கு அந்த படமே எங்கேயுமே ஓட்ட முடியல, பெட்டிக்குள்ள போய் முடங்கிருச்சுன்னு சொன்னா, நல்ல கருத்தை சொன்னால் கேட்போம், தீய கருத்தை சொன்னால் அதை விரட்டுவோம் என்பதிலே மக்கள் சரியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் மேல திரைப்படத்தை பத்தி ஒரு பொதுவான கருத்து இருக்குங்க. என்ன கருத்துன்னு சொன்னா, அன்னைக்கு பழைய படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், சினிமா பைத்தியம்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு, பெரியவங்களுக்கு தெரியும். அந்த திரைப்படத்தில் என்ன கதைனா வேற ஒண்ணுமே இல்லைங்க. திரைப்படம் பொய். திரைப்படத்தில் நாங்க ஏமாத்துறோம், எங்க நடிப்பை பார்த்து நீங்க நம்பிராதீங்க, இங்க நாங்க பண்றதை பார்த்து உண்மைன்னு நினைக்காதீங்கிறத உணர்த்துறதுக்காக அந்த காலத்துல முன்னணி நடிகராயிருந்த அத்துணை பேரும் அந்த சினிமா பைத்தியம்ங்கிற படத்துல நடிச்சு, படம்ங்கிறது பொய், கற்பனை, இந்த நடிப்பை உண்மைன்னு நினைச்சு நீ போய் வாழ்க்கையில செஞ்சு பார்த்துறாத, இத படத்தை தியேட்டர்ல பாக்குறையா, ரசிக்கிறையா, அதை அங்கேயே மறந்துவிட்டு உன் வாழ்க்கைக்காக பிழைப்பை தேடி போ என்று சொன்ன படத்தையும் ஒரு திரையுலகம் எடுத்திருக்கிறது என்று சொன்னால் நான் கேட்கிறேன், இப்போது யாராவது ஒருத்தர் தொழிற்சாலையை தொடங்கிட்டு என் தொழிற்சாலை ஏமாத்தத்தான் செய்யும், என் தொழிற்சாலை மோசடி தான் செய்யும் அப்படின்னு தைரியமா சொல்ல முடியுமா? யாராவது நான் அரசியல்ல கொள்ளையடிக்கத்தே வந்திருக்கேன், சம்பாதிக்கத்தே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் நடத்த முடியுமா? முடியாது. யாராவது ஒருத்தர் பல்கலைக்கழகத்தை ஆரம்பிச்சுட்டு, கல்லூரியை ஆரம்பிச்சுட்டு நான் கல்வியை வியாபாரம் பண்ணத்தே இதை நடத்திக்கிட்டு இருக்கேன்னு ஒத்துக்குருவாங்களா? அந்த மனச்சாட்சி அவங்களுக்கு இருக்குமா? இருக்காது. ஆனால் திரைப்படம் எடுக்கிற ஒருவர்களுக்கு, திரைப்படம் எடுப்பவர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் செய்வதெல்லாம் ஏமாற்று, இதை பொழுதுபோக்காக மட்டுமே பாருங்கள், உங்கள் பொழுதையெல்லாம் போக்கி வாழ்க்கையை கெடுத்து விடாதீர்கள் என்று இன்னைக்கு சொல்லலங்க, அன்னைக்கே சொல்லிருச்சு. திரைப்பட மோகத்தில் போய் வீணா போறவங்களுக்கு அதுதான் வழிகாட்டுதலே தவிர, திரைப்பட மோகத்தில் போய் ஒருவன் காதலில் மூழ்கிட்டான், திரைப்பட மோகத்தில் போய் ஒருத்தன் கொலை செஞ்சிட்டான், திரைப்படத்தை பார்த்துட்டு அப்படி கெட்டு போயிட்டான் என்று குற்றம் சுமத்துவது என்பது திரைப்படத்தின் மீதான குற்றமாக ஆகாது. இந்த சமுதாயத்தில் சீரழிவை தருவதற்கு, சீரழிவை தந்து கொண்டிருப்பது எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது, எத்தனையோ காரணங்கள் இருக்கிறது. அப்படி இருக்கிற போது திரைப்படம் தான்
பொழுதுபோக்கு கருவியாக மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வை தரக்கூடிய நல்ல படங்களை அவ்வப்பொழுது தந்து கொண்டிருக்கிறது. அவ்வப்பொழுது என்று சொன்னால் கூட தவறாய்விடும். இப்போது சமீப காலத்தில் நீங்கள் எடுத்து பாருங்கள், ஒரு 10 ஆண்டு காலங்களில் நல்ல படங்கள் நிறைய உண்டு, கெட்ட படங்கள் குறைவாக வந்து கொண்டிருக்கிறது. நல்ல பாடல்கள் நிறைய உண்டு, மோசமான பாட்டு எங்க வந்துச்சு, அது மனசுல நின்றுச்சான்னு நமக்கு தெரியாது. எனவே திரைப்படங்கள் இன்றைக்கு இந்த சமூகத்தினுடைய பிரச்சனையை நமக்கு படம் பிடித்து காண்பிப்பதோடு ஒரு மிகப்பெரிய தொழிற்கூடமாக இருக்கிற அதில் லட்சக்கணக்கான குடும்பத்திற்கு வேலை வாய்ப்பை கொடுத்து பொருளாதாரத்தில் அவர்களை உயர்த்தக்கூடிய வேலையையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய அறிவியல் கண்டுபிடிப்பு. திரைப்படத்தில் நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு. வாழ்க்கையில் எப்படி நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டோ, நாம் கெட்டதை ஒதுக்கிவிட்டு நல்லதை எடுத்துக்கொள்ளக்கூடிய இங்கு இருக்கக்கூடிய யாரையும் சீரழிவு பாதைக்கு கொண்டு செல்ல முடியாது. அதுதான் நம்முடைய நாட்டினுடைய நிலையாக இருக்கிறதே தவிர இன்றைய திரைப்படங்கள் பல விஷயங்களை, எத்தனையோ விஷயங்களை துணிச்சலாக, யாரும் பேச முடியாத விஷயங்களை, யாரும் வெளியில் சொல்ல முடியாத விஷயங்களை படமாக நமக்கு காட்டி இருக்கிறார்கள். அவற்றை பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு வேண்டுமே தவிர அவற்றை வெறுத்து ஒதுக்குவது என்பது நாம் நம்முடைய பொழுதுபோக்கு கருவிகளிலேயே மிகச்சிறந்த பொழுதுபோக்கு கருவியான திரைப்படத்தை ஒதுக்குவது என்பது வாழ்க்கையின் மகிழ்ச்சியை ஒதுக்குவதற்கு சமம். அந்த அடிப்படையிலே பார்க்கிற போது சில படங்களிலே தவறான காட்சிகள் இருக்கிறது, ஆபாசம் இருக்கிறது, அருவருக்கத்தக்க சம்பவங்கள் வருகிறது என்று சொன்னால் அவைகளையெல்லாம் புறந்தள்ள வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் நிச்சயம் இருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு இந்த நாட்டு மக்கள் செயல்படுவார்கள் என்ற நம்பிக்கையை நாம் எடுத்துக்கொண்டு இன்றைய விவாதத்தின் அடிப்படையிலும் இந்த சிந்தனையின் அடிப்படையிலும் பார்க்கின்ற போது இன்றைய திரைப்படங்கள் இந்த சமுதாயத்தை சீரழிப்பதை விட சீர்படுத்துகிறது என்பதையே இந்த பட்டிமன்றத்தினுடைய தீர்ப்பாக அறிவிக்கின்றோம். இன்றைய பட்டிமன்றத்தில் 4 போட்டியாளர்கள் பேச்சாளர்களாக கலந்து கொண்டார்கள். இதிலே 2 பேர் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது விதி. அந்த அடிப்படையில் இந்த 4 பேரிலிருந்து எந்த 2 பேரை தேர்ந்தெடுக்கிறது? இந்த பக்கம் பார்த்தா 2 பேருக்குமே அந்த எதிர்பார்ப்பு இருக்குது, பார்க்குறாங்க. இங்கிட்டு பார்த்தாலும் நடுவரையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நடுவர் தானே இப்போ சொல்லணும், ரொம்ப கஷ்டமான வேலை. ஆனால் 4 பேருமே ரொம்ப அருமையாக குறுகிய காலத்தில் உடனே இந்த தலைப்புக்கு தயாராகி வந்து இங்கே பேசியது என்பது பாராட்டுக்குரிய விஷயம். எனவே முதலில் இந்த முதல் சுற்று பட்டிமன்றத்தில் கலந்து கொண்ட 4 போட்டியாளர்களையும் உங்கள் சார்பாக பாராட்டுகின்றோம். இங்கே நடைபெற்ற பட்டிமன்றத்தில் 2 பேச்சாளர்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலம் தேர்வு பெறுகிறார்கள். அதில் முதலில் தேர்வு பெறுபவர் சீரழிக்கிறது என்ற அணியிலே பேசிய மாணவர் ரவிச்சந்திரன். முதல் சுற்றில் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறும் பேச்சாளர் ரவிச்சந்திரன். இந்த அணியில் சீர்படுத்துகிறது என்ற அணியிலே 2 பேர் கலந்துக்கிட்டாங்க. இதுல யார் அப்படின்னு வருகிற போது விஷயம் சொன்னதையும் பார்க்கிறோம், பேச்சு நடையும் பார்க்கிறோம். இதையெல்லாம் பார்த்து சொல்லுகிற போது அந்த வாய்ப்பு பல்லவன் பொறியியல் கல்லூரி நித்திய பிரியா. முதல் சுற்றில் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறும் பேச்சாளர் நித்திய பிரியா. அதற்காக இந்த 2 பேரும் தேர்வு பெறாதவர்கள் என்ற அர்த்தம் அல்ல. இந்த 2 பேருக்கும் மீண்டும் ஒரு முறை ஜீ தமிழ் தொலைக்காட்சி ஞாயிறு பட்டிமன்றத்திலே வாய்ப்பு வழங்கும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர்கள் மீண்டும் தேர்வு பெறுவதற்கு முயற்சிக்கலாம் என்கின்ற அன்பான வாழ்த்துக்களை அவர்களுக்கு சொல்கின்றோம். அந்த அடிப்படையில் 2 பேர் இந்த பட்டிமன்றத்தில் தேர்வு பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் காலிறுதி சுற்று பட்டிமன்றத்திலே கலந்து கொண்டு அங்கும் வெற்றி பெற வேண்டுமென உங்கள் சார்பாக ஜீ தமிழ் தொலைக்காட்சி சார்பாக அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஞாயிறு ஒரு அருமையான தலைப்பில் இந்த பட்டிமன்றத்தை கேட்டு ரசித்திருக்கிறீர்கள். வரும் ஞாயிற்றுக்கிழமையும் இதுபோல ஒரு அருமையான தலைப்பில் நல்ல
4 போட்டியாளர்கள் 2 அணித்தலைவர்கள் என்ற பேச்சாளர்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அவனி மாடசாமி.